பச்சை பயிறு தோசை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். அது செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு 2 கப்பு எடுத்துக்கணும், அரிசி 1 கப்பு எடுத்துக்கணும். ரெண்டையும் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். அப்புறம் அதுக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோம், நறுக்கிய வெங்காயம் எடுத்துக்கணும். அப்புறம் சுவைக்கு கொஞ்சம் கேரட்டை எடுத்துக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும். அரிசி, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கிறோம். அப்புறம் கேரட்டு, வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு போட்டு பிசிறி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தோசைக்கல்லில் மாவை எடுத்து ஊற்றி மெல்லிசா தோசையை ஊற்றணும். நல்ல மெல்லிசா ஊற்றினாதான் தோசை நல்லா மொறுமொறுன்னு செவந்து வரும். அப்புறம் அந்த தோசையை சுற்றி ஆயில் விட்டுக்கணும். ஆயில் விட்டு நல்லா செவந்து வந்தோடனே வெங்காயம் தூவி மடித்து எடுத்துக்கணும். சுவையான பாசிப்பயிறு தோசை தயார்.